ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் மே 2024 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேவன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வாஸ் லான்ச்டு பை. மேவன் விண்கலம் யாரால் விண்ணில் ஏவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நாசா தான் கரெக்ட் ஆன்சர். நாசா தான் மேவன் விண்கலத்தை விண்ணில் ஏவிருக்காங்க. Moving on to the second question. Bohag Bihu festival is celebrated by. Bohag Bihu பண்டிகை எங்கு கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அசாம் தான் கரெக்ட் ஆன்சர். அசாமில் தான் போஹாக் பிஹு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. Moving on to the third question. Which country has topped in the World Cyber Crime Index? உலக இணையவெளி குற்றங்கள் குறியீட்டில் முதல் இடம் வகிக்கும் நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ரஷ்யா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ரஷ்யா தான் வேர்ல்டு சைபர் கிரைம் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்டில் இருக்காங்க. மூவிங் ஆன் டு த ஃபோர்த் கொஸ்டின். த புக் நைஃப் மெடிடேஷன்ஸ் ஆஃப்டர் அன் அட்டெம்ப்ட் மர்டர் வாஸ் authored by. நைஃப் மெடிடேஷன்ஸ் ஆஃப்டர் அன் அட்டெம்ப்ட் மர்டர் என்ற புத்தகத்தினை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சல்மான் ருஷ்டி தான் கரெக்ட் ஆன்சர். சல்மான் ருஷ்டி தான் நைஃப் மெடிடேஷன் ஆஃப்டர் அன் அட்டெம்ப்ட் மர்டர்ன்ற புக்கை எழுதியிருக்காரு. மூவிங் ஆன் டு த ஃபிஃப்த் கொஸ்டின். எக்ஸசைஸ் டஸ்லிக் வாஸ் ஹெல்டு பிட்வீன். டஸ்லிக் பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்தியா உஸ்பெகிஸ்தான். இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு த சிக்ஸ்த் கொஸ்டின். குளோபல் ட்ரேட் அவுட்லுக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வாஸ் ரிலீஸ்டு பை. உலக வர்த்தக கண்ணோட்டம் மற்றும் புள்ளி விவரங்கள் அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். உலக வர்த்தக அமைப்பு தான் கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், செவன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் ஹேஸ் டேக்கன் லீட் இன் இம்ப்ளிமெண்டிங் த சென்டார் ஸ்கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். மத்திய அரசின் பசுமை கடன் வழங்கீட்டு திட்டத்தினை செயல்படுத்துவதில் முன்னிலையில் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு த எய்த் கொஸ்டின். மவுண்ட் எட்னா இஸ் லொக்கேட்டட் அட். எட்னா மலை எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இட்டாலி. இட்டாலி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், நைன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா அப்சர்வ்டு இட்ஸ் பிளாஸ்டிக் ஓவர்ஷூட் டே ஆன். இந்தியாவில் தனது நெகிழி கழிவு மேலாண்மை திறனை விஞ்சும் தினத்தினை எப்போது அனுசரிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏப்ரல் 23. ஏப்ரல் 23 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ பிளாஸ்டிக் ஓவர்ஷூட் டே இந்தியாவில் எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் 23. Moving on to the 10th question. Blue Origin NS-25 mission is related to. ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் NS-25 விண்வெளி பயணம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஸ்பேஸ் டூரிசம். விண்வெளி சுற்றுலா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீசென்ட்லி கிறிஸ்டாலினா ஜார்ஜினா ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப். சமீபத்தில் கிறிஸ்டாலினா ஜோர்ஜிவா எந்த அமைப்பின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். சர்வதேச நாணய நிதியம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 12th question. Who has become the first Indian cricketer to smash 500 sixes in the T20 format? T20 வகை கிரிக்கெட் போட்டிகளில் 500 சிக்ஸர்களை அடித்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், 13th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைரக்ட் டு செல் சேட்டிலைட் வாஸ் லான்ச்டு பை. கைபேசியுடனான நேரடி தகவல் தொடர்பு செயற்கைக்கோளினை விண்ணில் ஏவிய நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஸ்பேஸ் எக்ஸ். ஸ்பேஸ் எக்ஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 14th question. Which Indian state lost the maximum tree cover since 2000? 2000 ஆண்டிலிருந்து அதிகபட்ச மர பரவல் இழப்பு பதிவாகியுள்ள இந்திய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அசாம் தான் கரெக்ட் ஆன்சர். அசாம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர்.
Moving on to the 15th question, who has won the 2023 AM Turing Award? 2023ஆம் ஆண்டு AM Turing விருதினை பெற்றவர் யாருன்னு கேக்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அவி விக்டர்சன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 16th question, which country became the first country to roll out the MEN5C vaccine against meningitis? மூளைக்காய்ச்சலுக்கு எதிரான MEN5CV தடுப்பூசியை அறிமுகப்படுத்திய முதல் நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நைஜீரியா. நைஜீரியா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 17th question, ringwoodite, a polymorph is found in the ringwoodite எனப்படும் பல்லுருவ அமைப்பு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்பர் மேண்டல், மேல் மூடகம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 18th question, the first glass skywalk bridge is set to open in. முதல் கண்ணாடியிலான நடைமேடை மேம்பாலம் எங்கு திறக்கப்பட உள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on further, 19th question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா who has been recently honored with லதா தீனநாத் மங்கேஷ்கர் அவார்ட்? சமீபத்தில் லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமிதாப் பச்சன் தான் கரெக்ட் ஆன்சர். அமிதாப் பச்சன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 20th question, Lake Kariba, the world's largest artificial lake and reservoir by volume, was located in. கொள்ளளவில் உலகில் மிகப்பெரிய செயற்கை ஏரி மற்றும் நீர்த்தேக்கமான கரிபா ஏரி எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜிம்பாப்வே தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜிம்பாப்வே தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 21st question, which Indian airport got placed in the world top 10 busiest airport in 2023 list? 2023ஆம் ஆண்டில் உலகின் முதல் 10 பரபரப்பான விமான நிலையங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய விமான நிலையம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 22nd question, the online portal called பவ்விஷ்யா was launched by. பவ்விஷ்யா என்ற இயங்கலை தளத்தினை தொடங்கிய துறை எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர். ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர் நலத்துறை தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 23rd question, which district has scored highest pass percentage in HSC examination 2024? 2024ஆம் ஆண்டு உயர்நிலை கல்வி தேர்வில் அதிக தேர்ச்சியில் சதவீதம் பெற்ற மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருப்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 24th question, FWD 200B is the FWD 200B என்பது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாம்பர் UAV, ஆளில்லா குண்டு வீச்சு விமானம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, 25th question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லியோபேட் டே இஸ் அப்சர்வ்டு ஆன். சர்வதேச சிறுத்தை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மே 3 தான் கரெக்ட் ஆன்சர். மே 3 தான் இன்டர்நேஷனல் லியோபேட் டே அப்சர்வ் பண்ணுறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம்.